இன்றைக்கி பார்க்க போகிற பேக்கிங் ரெசிபி ஓட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் குக்கீஸ். ஓட்ஸ் ஹெல்த்தின்ற கான்செப்டுக்கெலாம் நான் போவே இல்லைங்க. பட் ஓட்ஸ் குக்கீஸு ரொம்ப சூவியாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கும். இது மஸ்ட் ட்ரை ரெசிபி. அதனால தான் உங்ககிட்ட இதை நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதே நெஜலா லாசனோட ஷோவை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் நிறைய பேக்கிங் ரெசிபீஸை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பேர்ஃபுட் கான்டஸா, மார்த்தா ஸ்டூவர்ட் இவங்களோட ஷோவெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமான பேக்கிங் ரெசிபீஸை நான் கற்றுக்க ஆரம்பித்து ட்ரை பண்ணேன். நான் எப்போவுமே என் பையனுக்கு ஸ்நாக்ஸுக்கு குக்கீஸ் எல்லாமே வீட்டில் தான் பண்ணி கொடுப்பேன். ப்ளஸ் ப்ரெட்டையும் நான் வீட்டில் பண்ணி தான் அவனுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணுவேன். அதுலேருந்து ஆரம்பிச்சதாங்க இந்த பேக்கிங். இதுக்கப்புறமா 3/4 கப் ஆஃப் மைதா கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 1/2 கப்பு ஓட்ஸ், நான் ரெகுலர் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரோல்டு ஓட்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுதான் நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போது 150 கிராம்ஸ் ஆஃப் பட்டரோட 1/2 கப் ப்ளஸ் 2 டீஸ்பூன் ஆஃப் சுகர், அதுக்கப்புறமா 1/3 கப் ஆஃப் ப்ரௌன் சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க, சர்க்கரை கரையிற அளவுக்கு. அதுக்கப்புறமா ஒரு முட்டையை அதோட சேர்த்து அதையே நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி ஷோஸ் பார்க்குறதோட நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ரெசிபீஸை ட்ரை பண்ணி ஆரம்பித்து என் பையனோட பர்த்டே கேக், அதுக்கப்புறமா எந்த கெட் டுகெதராக இருந்தாலும் நானே கேக் பேக் பண்ணுறது, இப்படி தாங்க என்னோடய பேக்கிங் இன்ட்ரெஸ்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கினேன். இதுக்கப்புறமா இந்த பட்டர் மிக்சரோட எடுத்து வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி பீட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு துணி போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. நான் வீடியோ எடுக்க முடியாதுன்றதுனால அப்படியே எடுக்கிறேன். நீங்கள் துணி அப்படி மேலே போட்டுட்டு பீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பியும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் 1/4 கப்பு காஞ்ச திராட்சை, அப்புறம் 1/4 கப்பு கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸு, அப்புறம் 1/2 கப் நட்ஸு சாப் பண்ணது. உங்ககிட்ட இருக்கிற பாதாம், முந்திரி, வால்நட்ஸு, ஹேசல் நட்ஸு அதையும் நல்லா சாப் பண்ணி அதையும் இந்த பேட்டரோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பியும் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகும் பேட்டர். நான் சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுற சாக்லேட் சிப்ஸு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற டார்க் சாக்லேட்டோ இதே கம்பெனி தாங்க. நான் அதை அப்புறம் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். இதையும் ஒரு 1/4 கப்பு சாக்லேட் சிப்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கிங் ட்ரேயில் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வச்சு ஸ்கூப் பண்ணி ஈக்குவல் ஷேப்பாக குக்கீஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் 180 டிகிரி டெம்பரேச்சரில் 14 to 15 மினிட்ஸ் இந்த பேக்கிங் ட்ரேவை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓட்ஸோட சூவினஸ் கூட ஆட் பண்ணியிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ், அப்புறம் நட்ஸோட, அப்புறமா சாக்லேட் சிப்ஸோட டேஸ்ட்டு இந்த ஓட்ஸ் குக்கீஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பசங்களோட ஸ்நாக் பாக்ஸுக்கு பேக் பண்ணி அனுப்பலாம். ப்ளஸ் டீ டைமுக்கு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸு. ஓட்ஸ் குக்கி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச பேக்கிங் ரெசிபியோட உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.